தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் காவேரி பிரச்சனைக்காக. என்னன்னா எதிர்கட்சியா யாரை உட்கார வைக்கணும்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. நியாயஸ்தர்கள் வந்து லாட்ரி லாட்ரி லாட்ரின்னு கத்திருக்காங்க. என்னதான் நீங்க மக்கள் அவரை வந்துட்டு புறக்கணிச்சாலும் அவர் மக்களுக்கான விஷயத்துல வந்துட்டு குரல் கொடுத்துட்டே இருக்கு. உண்மையிலேயே திருடனா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்படிதான் ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர் வந்து பேசினாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உண்மையிலேயே ஜெகதீஷ் பாண்டியன் நீங்க எல்லாம் வந்துட்டு யாரும் சொன்னாங்க இந்த VS பாபுவா ஸ்டாலின் அவரோட இடத்துல வந்து ஜெயிச்சவர், அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்மையிலேயே ஒருத்தனுக்கு பிறந்தவங்களா இருந்தா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா, நான் உங்கள் நரேன், இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், அதாவது நம்ம அசம்பிளிக்குள்ள நடந்த எதிர்கட்சி தலைவர் அசிங்கத்திலிருந்து தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் காவேரி பிரச்சனைக்காக. அது வரைக்கும் ஒட்டுமொத்தமா என்னென்ன நடந்ததுன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உதயநிதி அவரை வந்துட்டு ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்லிப்பர் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனாவா? ஆமா, அவங்களுக்கும் அப்படிலாம் கொடுக்க தெரியுமா? என்ன கொடுத்துருக்காங்க. என்னன்னா எதிர்கட்சியா யாரை உட்கார வைக்கணும்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல, அதனால வாங்கியிருக்காரு அவர். ஆமா, கரெக்டா. தப்பு பண்ணவங்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட் வரதான் செய்ய. என்ன கேள்வினா, அதாவது சட்டமன்றத்துல சில வாக்குவாதங்கள் போயிட்டு இருந்தது, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு சொல்ல எதிர்கட்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது நியாயஸ்தர்கள் வந்து லாட்ரி லாட்ரி லாட்ரின்னு கத்திருக்காங்க. லாட்ரி கத்தும் போது ஆதவர்ஜினா ஒரு சைட்ல இருந்து எழுந்து நின்று, நீங்க லாட்ரின்னு சொல்றீங்க, அதாவது லாட்ரி கிட்ட இருந்துட்டு நீங்க எதுக்கு காசு வாங்குனீங்க, 900 கோடி எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க உங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா, இவரு எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, எங்க மாமனாருக்கும் உங்க அப்பா தான் தெரியும், உங்க அப்பா இங்க ஆளே காணோம், போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அதை போய் கேட்டுங்க, தெரிஞ்சுங்க, எதுக்குன்னு சொல்லுங்க. அப்புறமா உதயநிதி எழுந்து பேச, சாரி எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேச அப்படின்னு வாயெல்லாம் உதுற. அப்படியா? பேச்சுல கிளியரன்ஸ் இல்லாம அப்ப பார்க்கும்போது ஒரு ஷிவரிங் வந்தா, பயம்லாம் வந்தா எப்படி இருக்கும்? அப்போ இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆப்போசிட்டா எந்த இதுவுமே டிஎம்கே கிட்ட இல்ல. அப்போ ஆக்சுவலி ஒரு விஷயம் பொதுமக்களா இருந்து சிந்திக்கணும். என்னன்னா எதிர்கட்சி லாட்ரின்னு கேக்குது, அப்போ மக்களை ஏமாத்தின காசு இங்க இருக்கு. அப்போ அந்த சைட்ல என்ன பண்ணிருக்கணும், ஒழுங்கா இருந்திருக்கணும். இவர் என்ன சொல்றாரு, நாங்க ஊரை ஏமாத்தின காசை உங்ககிட்ட கொடுத்துருக்கோமே, அது ஏன் வாங்கினீங்க அப்படின்னு அவரு கேட்க பதில் அவங்க கிட்ட இல்ல. சோ மக்களாகிய நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, யாரை தேர்ந்தெடுக்கணும், எந்த ஒரு கரையும் படையாத ஒரு ஆளை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இங்க வந்துட்டு அவதூறை மட்டும் சுமந்துகிட்டு இருக்க சீமான் அவர் இருக்கார் ஒரு எக்ஸாம்பிள். உண்மையிலேயே சட்டமன்றத்துல போயிட்டு மக்களை ஏமாத்திருந்தா நிறைய பிரச்சனைகள் அவங்க மேல இருக்கு, கேள்விக்குறியான ஒருத்தர்னு சொல்லலாம். ஆனா அவர் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது, அவரை பார்க்கும்போது, என்னதான் நீங்க மக்கள் அவரை வந்துட்டு புறக்கணிச்சாலும் அவர் மக்களுக்கான விஷயத்துல வந்துட்டு குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அப்படிதான் அவர் குரல் கொடுத்துட்டே இருக்க சொல்ல என்ன ஆகுதுனாக்கா, இந்த அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிதான் நெல்சன் என்ற ஒருத்தர் இருந்தார்ல, அவர் மேல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அபிஷியலி. அவர் மேலே வச்சாச்சா? சோ எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு ட்ரீட், ஒரு இனிப்பான செய்தினே சொல்லலாம். ஒரு 5 ஆதாரங்கள் வீடியோவோட கொடுத்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வாக்குறுதி, அதாவது SP அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ நான் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்னென்ன விஷயம் அது? பொய்யானா அவரை பத்தி சொல்ல தேவையில்லையே, அவர் பேசுறது முக்காவாசியில பொய். ஒரு சில உண்மைகள் என்னன்னாக்கா, ஆளுங்கட்சியை வந்துட்டு நல்ல விஷயம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க, மற்றபடி முக்காவாசி புழு அவர் வீடியோல. இப்போ நான் ஒன்னொன்னு மக்கள்கிட்ட கேட்கறேன், இப்போ ஒரு திருடன்பா ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்பா, அவனை நான் வீடியோல வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அந்த திருடன் உண்மையிலேயே திருடனா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? முடியாது. அப்போ அவரை நீங்க வந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்னடா இது, நம்ம மக்களுக்காக நிக்கிறோம், ஆனா மக்களாகிய அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு தவறான செய்தியை எடுத்துட்டு போய் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியாம தடங்கள் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம சுத்தி. யாருக்கு தோணும்? உண்மையிலேயே சேவை செய்யறவங்களுக்கு தோணும். சீமான் அவங்கள கண்டுக்க மாட்டாரு, அவங்க சைட்ல இருந்து தானே இன்னைக்கு போயிருக்கு கம்ப்ளைண்ட். இல்ல சீமான் சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்க இல்ல. ஒண்ணு நான் சொல்லட்டுமா, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறனால அதுவும் நமக்கு பாதகம் தான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்கள எதிரிய எந்த ஆயுதத்தை எடுத்து அடிக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். அவதூறுன்றது ஒரு வச்சுட்டு தனியால ஒருத்தன் கட்டிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இங்க வந்து சமூகத்துல அந்த ஒரு வீடியோன்றது, காணொலின்றது பரப்பப்படுது. அதை சில பேர் வந்துட்டு டெய்லி சரக்கு அடிக்கிற மாதிரி, போதைக்கு அடிமையான மாதிரி சீமானனை திட்டுறதுன்றது, சீமானனை அவதூறா பேசிட்டு இருக்கிறத சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. எதிர்கட்சி அதை எடுத்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. சில பேர் பேமெண்ட் கொடுத்து அந்த வீடியோவை பூஸ்டும் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு தவறான கருத்து போயிட்டு திணிக்கப்படுது மத்தவங்கள்ட்ட, மக்கள்கிட்ட. சோ அதை பார்த்துட்டு நம்ம கம்முனு போறதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் அவங்கலாம் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிற மக்களா இருந்தா யாரை தேர்ந்தெடுக்கணும்? இந்த திமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்துட்டு கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டு அவரால் சொல்ல முடியாத ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்காங்க. இங்க ஆக்சுவலா பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு தப்பு இல்லை. ஏன்னா இப்ப நீங்க பாதிக்கப்படல, நான் பாதிக்கப்படுறேன். அதனால நீங்க என்னை பத்தி கேர் பண்ண மாட்டீங்க, நீங்க பாதிக்கப்படல, உங்க லைஃப் நல்லா இருக்குல்ல. அப்படிதான் எல்லா மக்களும் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்போ அப்படி இல்ல, முக்காவாசி அப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கும் பாதிப்பு இருக்கு, எனக்கும் பாதிப்பு இருக்கு. அது எப்படி சொல்லுங்க பாப்போம்? ஃபியூச்சர் நம்ம பசங்களுக்கு இப்பவே பிரசன்ட்லி பாதிப்பு இருந்திருக்கு. என்னென்ன விஷயத்துல சொல்லுவீங்க நீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பாதிப்பா ஃபீல் பண்ணல, அப்படிதான் மக்கள் இருக்காங்க. ஃபீல் பண்ணீங்களா இல்லையா?
அதை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? என்ன எதனால நம்ம பாதிப்பு அடைகிறோம்? புரியுது. ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதுல பார்ஷியாலிட்டி, அவங்க கட்சியில இருந்து வந்து தப்பு பண்ணா அவங்கள விட்டுறது, அதுக்கு பதில் ஒரு நல்லவனை பிடிச்சி உள்ள போடுறது, இதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிப்பு வருது. அது மாதிரி ஒரு சாம்பிள் சொல்லுங்க. ஒட்டுமொத்த சமுதாயம் பணக்காரன்ல இருந்து ஏழை வரைக்கும் பாதிக்கப்படுறோம். இந்த டாஸ்மார்க் நடத்துறது இதனால சில பேர் குடிக்க மாட்டாங்க. வேற எது சொல்றீங்க? லஞ்சம் வாங்குறதா சொல்றீங்களா? எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்குவாங்களா? யாருக்கு வேலை ஆகணும் அவங்க லஞ்சம் கொடுப்பாங்க. தெரியலையே என்ன சொல்றீங்கன்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அரிசியோட விலை ஒரு 70 ரூபா இருந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அரிசியோட விலை இன்னைக்கு ஒரு 80 ரூபா மாறுதுன்னா அது எதனாலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 10 ரூபான்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்துட்டு இப்போ விளைச்சல் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு. அப்போ அரிசியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா ஏறும். ஸோ அந்த டிமாண்டை வந்துட்டு கரெக்டா நியூட்ரலா தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது சுலபமா வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு கேர் பண்ற அளவுக்கு பண்ணணும்னாக்கா விளைச்சல் எப்பவுமே இருக்கணும். அதுக்கான சப்போர்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்துல கேர் பண்ணணும். கரெக்ட் தான். சோ ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்களுக்கான பிரச்சனையை வந்துட்டு அந்த இடத்துல முன்னிறுத்தி பேசணும். இங்க மக்களுக்கான பிரச்சனையை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரை பத்தி அப்படியே கடவுளை போயிட்டு வணங்குற மாதிரி அவர் கோட்டு சுட்டு போட்ட ஒரு விவசாயின்னு சொல்றாங்க. உடல் வேர்வை சிந்த அவன் உழைக்கிறான். ஆனா கோட்டு சுட்டு போட்டு ஒருத்தன் விவசாயி பண்ண முடியுமா? இல்ல அவர் பண்ணுவார் போல. இல்ல அவர் வீட்டுல போயிட்டு பண்ணுவார் போல ஏதோ ஒரு விவசாயி. நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பிரேமலதா மேடம் அவங்க பேசுறாங்க. அதாவது உணவு டைம்ல வந்துட்டு கரெக்டா எண்டிங்ல வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பேசுறதுக்கு. உங்களோட இதை நீங்க பேசுங்க. அப்போ அவங்க சொல்றாங்க நீங்க கடைசி கட்டத்துல கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பசியோட இருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு வார்த்தை கவுண்டர் அடிக்கிறாங்க. சூப்பரா பேசுறாங்க. எப்படின்னா நீங்க ஆளுநர் அவர்களே நீங்க எனக்கு கொடுத்த டைம்ல நான் வந்துட்டு மக்களோட பிரச்சனையை வந்து நம்ம பேசுவோம். ஒரு கட்சி தலைவரை வந்துட்டு பெருமைப்படுத்தியோ நான் அந்த மாதிரி டைமை வீணாக்கல. ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படி கொடுத்தாங்களா? அதே மாதிரி இளைய தளபதி அதாவது சிஎம் ஜோசப் விஜய் கர்நாடகா பயணம் செஞ்சு அங்க இருக்க முதல்வரை சந்திச்சு நம்ம கர்நாடகா இஷ்யூ அதாவது காவேரி இஷ்யூ பத்தி பேசி சால்வ் பண்ணணும்னு அவர் முயற்சி எடுத்தார். ஆனா எதிர்கட்சி ஆளுங்க நிறைய பேர் ஆப்போசிட்ல வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் கொடுத்தாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா போட்டுமே, எதுக்கு எல்லாரும் வந்துட்டு வேணான்றீங்க? அவர் சைட்ல ஒரு முயற்சி எடுக்கிறாரு, எடுக்கட்டுமே, போய் பார்க்கட்டும், பேசட்டும். அப்போ அங்க இருந்து இவருக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்கன்னா அந்த டைம்ல நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போமே, தமிழ்ன்ற ஒரு இதுல வந்து நிப்போமே. சோ அப்போ நாங்க இருக்கோம், உங்களுக்கு மக்களுக்கு நல்லது நீங்க பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நாங்க நிக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு அங்கேயும் பேசுறாங்க. சோ அப்போ எதிர்கட்சி சொன்னது எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது எதிர்த்து நின்னாங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களையும் வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு கார்னர் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் கார்னர் பண்றாங்கன்றதை விட அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரி தான். என்னன்னா எது நல்லதோ அதை சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தண்ணி பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், இன்னைக்கும் வாட்டர் கிளாஸ்ல வைக்கிறீங்க, ஒரு பாட்டில் வச்சீங்கன்னா ஹைஜீனா இருக்கும். அதுவும் எதிர்கட்சி அதாவது முதலமைச்சர் இல்ல உள்ள பயப்படுறாங்கல்ல பாட்டில் யாரா அச்சிட போறாங்கன்னு அதையும் வந்து சொல்லிட்டாரு பன்னீர்செல்வம் அவரு. அதாவது அது பாருங்க, ஒரு அமைச்சர் முதலமைச்சரா இருந்தவரு அவர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரியல. ஒண்ணு காமெடிஸ் ஏதாவது நடக்குதுன்னா எழுந்துக்கிறாரு, இல்லையா உதயநிதியை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னா ஐயோ முட்டு கொடுக்கணும்னு சொல்லி உடனே எழுந்துக்கிறாரு. எழுந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி காசு நிதி இதெல்லாம் வாங்குறதெல்லாம் வந்துட்டு சகஜம், எல்லா கட்சிகளும் இதை தான் பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. அதுதான் சொல்ல வர. என்னன்னா எப்படிப்பட்ட மக்களை தேர்வு பண்ணி உள்ள அமைச்சுக்கிறாங்கன்றத இந்த ஒரு சின்ன விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆனா மக்கள் இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. பாட்டில் குடிக்கிற வச்ச தண்ணி பாட்டில தூக்கி ஒருத்தங்க அச்சுப்பாங்கன்னா அந்த மைண்ட் செட் உள்ள ஆளுங்களை தான் உள்ள எடுத்துன்னு போய் வச்சிருக்காங்க. அப்படிதான் வந்து காசு பணம் பூந்து விளையாடுது. இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சீமானண்ண எழும்பூர்ல பாத்தீங்கன்னா காவேரி இஷ்யூ சார்பா வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் பற்றுள்ள கட்சிகள் எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. கிருஷ்ணசாமி, வேல்முருகன், அப்புறம் தனியரசு, சீமானண்ணன் எல்லாரும் வந்து அங்க பேசும்போது சீமானண்ணன் பேசப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயத்த சுட்டி காட்டினாரு. அதாவது சிஎம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் ஒரு அமைச்சர், அந்த இடத்துல கோட்டு சுட்டு போட்ட ஒரு விவசாயின்றாங்க. அதாவது உண்மையிலேயே விவசாயி பிரச்சனையை பத்தி தெரியுமா தெரியாதா? இப்போ காவேரி பிரச்சனை வந்து உண்மையிலேயே அவங்க நதி நீரே கொடுக்கல. அவங்களுக்கு தேவையான அதாவது அரசாங்கத்தால சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க பண்ணல. கோர்ட்ல கொடுத்த ஆர்டர் என்னவோ அதை அவங்க ஃபாலோ பண்ணல. உபரி நீர் அதாவது ஓவர் ஃப்ளோ தண்ணி வந்து அவங்களுக்கு அதுக்கு மேல இருந்ததுன்னா ஆபத்து, அந்த தண்ணியை மட்டும் தான் இங்க கொடுக்குறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை அவங்க தரல. அதை விட்டுட்டு சும்மா கடவுள் இவரு, எனக்கு கடவுளோட பிள்ளை இவரு விஜய்ன்றாங்க. அப்போ உங்களை பார்த்தா நான் தற்கூறி சொல்லாம வேற எந்த குறின்னு சொல்றது? உண்மைதானே? கடவுளோட புள்ளன்னா ஏன் இந்த ஊர்ல மழை வர வைக்கல? அப்போ
கரெக்டு தான், என்ன பண்றது, அதான் அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட் தான். இப்போ பரந்தூர்ல வந்துட்டு விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணி அதை எப்படியோ ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ அந்த இடத்துல சிப்காட் வேணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, உண்மையிலேயே விவசாயத்தை பத்தி நீங்க நினைக்கிற ஒரு முதலமைச்சரா இருந்தா அந்த ஊர்ல வந்துட்டு நீர் வளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த இடம் எங்களுக்கு வேணும், நாங்க வந்துட்டு ஒரு ஏரி மாதிரி ரெடி பண்றோம், நீர் வளத்தை அங்கங்க தேவையான விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணலாம், இதை ஒரு குடிநீராகவும் நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போய் கேட்டீங்கன்னா மக்கள் தருவாங்க. மக்களுக்காக நீங்க ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தா தருவாங்க. நீங்க முதலாளிக்காக திட்டத்தை எடுத்து வந்தா அது யாருக்காக வந்திருக்கீங்க? இந்த விஷயம்லாம் வந்துட்டு என்னடா குற்றம் மட்டும் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இது உண்மையை பத்தி பேசும்போது சில பேருக்கு அவரை அசிங்கப்படுத்தணும், அவதூறை வச்சு அடிக்கணும். அப்படிதான் ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர் வந்து பேசினாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையிலேயே ஜெகதீஷ் பாண்டியன் நீங்க எல்லாம் வந்துட்டு யாரோ சொன்னாங்க, இந்த VS பாபுவா ஸ்டாலின் அவரோட இடத்துல வந்துட்டு ஜெயிச்சவர், அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்மையிலேயே ஒருத்தனுக்கு பிறந்தவங்களா இருந்தா அப்படின்லாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார். இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க உங்களை. நாளைக்கு எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க வச்ச குற்றச்சாட்டை நிரூபிங்க. இன்னைக்கு நெல்சனுக்கு மேல ஜெயில, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்கல்ல, அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல நீங்க கூட இருந்து உண்மையா குற்றங்கள் இருக்கு, அவரு திரள் நிதி வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அவர் வீடு கட்டியிருக்காரு, கார் வாங்கினாரு, இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னீங்களா, போயிட்டு நில்லுங்க. கூட அரசாங்கம்ல ஆளுங்கட்சி, உங்ககிட்ட பவர் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, என்கிட்ட நெல்சன் கூறியதெல்லாம் உண்மை அப்படின்னு போய் நில்லுங்க. ஏன் நீங்க தான் அதே தான் பேசினாரு. அவர் கையில ப்ரூஃப்லாம் இருக்கான், ஒரு டிவில பிரச்சாரம் பண்றாரு, எல்லாம் ப்ரூஃப் இருக்கான். அப்ப எல்லாம் ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வந்து காட்டுங்க டிவில. இந்த பாருங்க சீமான் அண்ணன் இவ்வளவு நிதி வந்து அந்த நிதியை இவர் எடுத்துக்கிட்டாரு, இந்த பாருங்க சீமான் அண்ணன் திமுக கிட்ட இருந்து பெட்டி வாங்கினாரு, இந்த பாருங்க மக்கள் காசை இவர் வீட்டுக்கு செலவு பண்ணாரு, காட்டுங்க. அவதூறு குற்றச்சாட்டு போட்டிருக்காங்கல்ல, அதுதான் மேல இந்த ஆதாரத்தை போயிட்டு கொடுங்க, நெல்சனை காப்பாத்துங்க. நெல்சன் வந்துட்டு உண்மையானவர், மக்களுக்கானவர் சொல்லுங்க. கரெக்ட். இவ்வளோ விஷயங்கள், அதாவது மக்கள் நல்லதுக்காக ஒருத்தர் வராருன்னா அவர் ஜெயிக்கவே கூடாது. ஏன்னா அவர் ஜெயிச்சா யாருக்கு பாதகம்? கார்பரேட்டுக்கு. கார்பரேட் பாதகனாக்கா உண்மையிலேயே விவசாயிக்காக நின்னுட்டாங்கன்னா நாளைக்கு விவசாயி என்ன காசா கொடுக்க போறாங்க, கோடி கணக்கில் அந்த அரசியல்வாதிக்கு கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் அதனாலதான் இங்க பிரச்சனை. ஆனா அதே கார்பரேட்டுக்கு அந்த நிலத்தை கொடுத்துட்டா அந்த நிலத்துக்கு கார்பரேட் கொடுக்கறதுக்கு யார் நிக்கணும் கூட? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அந்த மாதிரி விஷயத்துக்காக கை கொடுக்க முடியும், வேற யாராலையும் கை கொடுக்க முடியாது. ஸோ உண்மையிலேயே மக்களும் சிந்திக்கணும். அவதூறை வச்சு அடிக்கிறத வந்து நம்ம பார்த்து ரசிக்க கூடாது, கேள்வி கேட்கணும். நீங்க வாய் வழியா வடை சொல்றதை விட்டுட்டு ப்ரூஃபோட போயிட்டு இந்த மாதிரி அவதூறு பேசுறவங்க மேல கம்ப்ளைண்ட் இன்னைக்கு நாம் தமிழர் சார்பா கொடுத்துருக்காங்களே, அவங்கள காப்பாத்துங்க போயிட்டு. அப்போ உண்மையிலேயே மக்களுக்கு வந்து சொல்லுங்க, ஆமா சீமான் ஒரு பத்திரிகை மீட்டிங் வைங்க, யாரெல்லாம் வந்து சீமான அவதூறு பேசுறீங்களோ ஒரு பத்திரிகை மீட்டிங் வைங்க, வச்சுட்டு இந்த பாருங்க சீமான் அண்ணன் சீமான் அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு உண்மை, அவர் கார் வாங்கினது இந்த காசுல வாங்கினாரு, எத்தனை வாட்டி இவர் பண்ணிருக்காரு, ராகுல் காந்தி பண்ணிருக்காரு, இவரு பிஜேபில இருந்து வெளியே வந்தாரு அண்ணாமலை, அவரும் பண்ணிருக்காரு, சொல்லி காட்டுறாங்க. நீங்க காட்டுங்க நிறுவீங்க. சோ உண்மையிலேயே திராணி தெம்பு இதெல்லாம் பண்ணுங்க. பாக்குற மக்களும் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதா அப்படியே நம்பிட்டு சோ டிசிஷன் எடுக்காம உண்மையிலேயே ஆராய்ந்து, ஓ இவர் மேல அவதூறா, இவர் மேல உண்மையான குற்றச்சாட்டு இருக்கா, அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா யாருக்கும் இங்க திங்க் பண்ணி ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தவங்க போய் தப்பு சொல்றாங்க அப்படின்னா அதை யோசிக்கிறதே இல்லை, அது உண்மையா பொய்யாலாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அதை பத்தி நம்ம பேசணும். பேசினா யூடியூப்ல பேசுறவங்களுக்கு காசு கிடைக்கும், வெளியே போயிட்டு பேசினா கொஞ்ச நாள் டைம் பாஸ் ஆகும், அவங்களுக்கு அதான் தேவை. நாடு நல்லா இருக்கும்னு யார் யோசிக்கிறாங்க? ஓகே பார்ப்போம். இன்னைக்கு இந்த விஷயமும் பேசினார். அதாவது 41 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க, உண்மையிலேயே உயிரை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க தேசத்துக்காக. அப்புறம் மீனவர்கள் இருந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறத பற்றி யோசிக்காத இந்த அரசு ஒரு உங்களால் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தால் இறந்த டீமுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு பதிலாக ஆடு மாடு கொடுங்க. நாங்க ஏதாவது திட்ட போறோமா? அவர்கிட்ட எவ்வளவு கோடி இருக்குது? 600 கோடி சொத்து வச்சிருக்காரு, அது கொடுக்கலாமே. 900 கோடி டிஎம்கேக்கு கொடுக்கறதுக்கு மனசு வந்த அந்த டீம், அந்த சொந்தம், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது பண்ணுங்க. சரி மக்களே, இந்த காணொலி எப்படி இருக்குன்றத மறக்காம கான்வாஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.